பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நேற்று சொன்னேன், இன்றைக்கி சொல்கிறேன், நான் விசுவசிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒருவர் கூட நீங்கள் சுமந்து வந்த பாரத்தோடு திரும்பி போக மாட்டீங்கன்றதை நான் விசுவசிக்கிறேன். எல்லா பாரங்களும் தீர்ந்து, எல்லா சாபங்களும் ஒளிந்து, விடுதலையின் மக்களாக நீங்கள் வீடு திரும்ப போகிறீர்கள். ஏன் இதை நான் இவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறேன்னா, ஏன்னா பைபிள் சொல்லுது, நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள், உண்மை உங்களை. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றிய உண்மைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You who know the truth will celebrate the freedom of God. எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான், அவருடைய வார்த்தையை நம்புங்கள். வெரி குட். இந்த ஹீலிங் டைமில் பிரதர் வந்து டக்குன்னு நடுவில் நிறுத்தின உடனே நான் பிரதர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர், இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருக்கலாமே, இன்னொரு 4-5 பேர் தொடப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு கேட்டபோது, பிரதர் இப்போ ஏறும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருக்கலாமே, நீங்கள் ஒன்றும் அவசரம் இல்லையே அப்படின்னு பிரதர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்மளாம் ஹீல் பண்ணுறோம், யாரெல்லாம் விசுவாசத்தோடு எடுத்துக்க விரும்புகிறீங்களோ எடுத்துக்கங்க, அவ்வளோதான். அந்த பெரும்பாடு உள்ள பெண் பல ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால அவதிப்பட்ட பெண் பல மருத்துவர்கள்கிட்ட போய் எவ்வளவோ பணத்தை செலவழித்து அவருடைய நிலைமை இன்னும் மோசமாய் போனதுன்னு தான் பைபிளில் வாசிக்கிறோம். பியூட்டி என்ன பாருங்க, அவ போய் இயேசுக்கிட்டேருந்து அவ சுகத்தை எடுத்துக்கிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை கேட்குறாரு, ஏ யாரும்மா எடுத்தது? என்கிட்டேருந்து வல்லமை வெளியேறினதே நான் பார்த்தேனே, யார் அது அப்படின்னு கேட்குறார். அவர் கொடுக்கல, இந்த மாதிரி எடுத்துக்கிச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை இருந்து எடுத்துக்கங்க. இட் இஸ் யோர்ஸ். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் எடுத்துக்கொள்ளுங்க. இட் இஸ் யோர்ஸ். எவ்ரிதிங் இஸ் யோர்ஸ். இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணக ஆசீர்கள் அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க திருவுள்ளமாக இருக்கிறார். விசுவசிக்கிறவங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யாரும் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஹல்லேலூயா. நம்பி விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தையில் விசுவாசம் இருந்தால் நீங்கள் எந்த நாள்லையும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவருடைய சுகங்களையும் அவருடைய வல்லமையும் அவருடைய மாட்சியும் அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் பிள்ளைக்கு அழகு. ஆண்டவருடைய பிள்ளைனா பிச்சைக்காரங்க மாதிரி பிச்சை கேட்டு நிற்காது. ஆண்டவருடைய பிள்ளைனா அதுக்கு உரிமையானது அதுவே எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட சுதந்திரம் உள்ள பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 4 நாட்கள் நீங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டீர்கள், வசனத்தை கேட்டீர்கள், நம்பிக்கையினால் பல அற்புத சுகங்களை பெற்றுக்கொண்டீர்கள். இனி ஆண்டவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நான் சொல்லுகிற இந்த வசனங்களை, நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்கள் டக்கு டக்குன்னு அதை நோட் பண்ணிக்கங்க. தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தில் இதை நீங்கள் பயன்படுத்தி ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது, மத்தேயுக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 28வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு 28:19-20 வசனங்கள். எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த தியானத்தினுடைய கடைசி நாளில் நமக்கு கொடுக்கிற கட்டளை, நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் இயேசுவுக்கு சீடராய் மாற்றுங்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மற்றவங்களை சீடராக மாற்றுறதுக்கு நம்ம முதல்ல என்ன மாறணும்? இயேசுவுக்கு சீடராக மாறணும். இயேசுவுக்கு சீடர் 12 அப்போஸ்தலர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்களோ நீங்களும் நானும் செய்யணும். அதுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு எப்படி இருந்தாங்களோ, இயேசுவை பார்த்து எப்படி கற்றுக்கிட்டாங்களோ, இயேசு செஞ்சதெல்லாம் எப்படி செஞ்சாங்களோ, அது போல் நீங்களும் நானும் மாறணும். அதுக்கான அழைப்பை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தரார். நான் சொல்கிறது புரியுதா? நீங்களும் நானும் வந்தபடியே பக்த கோடிகளாக வீடுக்கு திரும்புறதுக்கு இல்லை. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனா மாறணும். நீங்கள் போய் இருக்கிற இடத்துல எல்லாம்
மற்றவர்களை சீடனாக மாற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உங்களுக்கு கிடைத்திருக்கிற அழைப்பு. இதை ஒருபோது நீங்கள் மறக்கவே கூடாது. நீங்கள் போய் மக்கள் இனத்தார் அனைவரையும் சீடராக்குங்கள். வாசிங்க. தந்தை மகன் தூய ஆவியார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஒருத்தர் மீட்பு கொள்ள வரணும், ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிற்கணும்னா அவன் நிச்சயமா திருமுழுக்கு வாங்கித்தான் ஆகணும். கிறிஸ்து இயேசுனுடைய திருவுடலுக்குள்ள அவன் நுழைஞ்சுதான் ஆகணும். இனிமேட்டு யார் வாயிலும் எம்மதமும் சம்மதம், எல்லா வழிகளும் மேலே போகும் கீழே போகும், இந்த கதை இந்த வியாக்கியானம் எல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, பரலோக தந்தைக்கு போகிற ஒரே வழி யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நானே வழி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியம். I am the way, the truth and the life. வாழ்வும் நானே, வழியும் நானே, உண்மையும் நானே என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அவரை தவிர விண்ணகத்துக்கு செல்வதற்கு வேறு வழிகள் இல்லை. அதனால் அவர் சொல்லியிருக்கிறாரு, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீடனாக்குங்க. மற்றவங்க திருமுழுக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்புறம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவங்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். அப்ப அவங்க ஆண்டவருடைய வார்த்தை கடைபிடிக்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? கடைபிடிக்கணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்கணும். ஆண்டவர் இயேசு சொல்வாரு, நான் என் தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் எனது அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அவ்வளவுதான். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நான் இனி உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்ல மாட்டேன், நான் உங்களை என் நண்பர்கள் என்று சொன்னேன். அப்படி சொல்றாரு. நான் உங்களை வேலைக்காரன் சொல்ல, என் நண்பர்கள் சொல்றேன். ஏன்னா என் தந்தை கிட்ட இருந்து நான் என்னென்னலாம் கேட்டேனோ அதை உங்களுக்கும் அறிவிச்சேன். ஆனா நான் எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்து அவருடைய அன்பில் நிலைச்சிருக்கிறது போல நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த அன்பில் நிலைத்திருக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எவரும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னா ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னு தெரியணும். அதுக்கு டெய்லி பைபிளை படிக்கணும். தயவு செய்து பைபிள் படிக்கிறதுக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். எப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறீங்களோ அது போல பைபிள் படிக்கிறதுக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது பைபிள் படிப்பேன்னு யோசிக்காதீங்க. பிசாசு என்ன பண்ண தெரியுமா? உங்களை பிஸி ஆக்கிரும், பைபிள் படிக்க முடியாமல் போயிடும். இப்படியெல்லாம் ஆனால் அப்படியெல்லாம் இப்பயும் படிக்கலாம் அப்பயும் படிக்கலாம், இந்த கதையெல்லாம் வேணாம். அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டையும் என்ன பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. நான் இந்த மாதிரி ஒரு சகோதரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஃபாதர் நான்லாம் மீன் பிடிக்க போனேன்னா ஒரு வாரம் கடல்லையே இருப்பேன். எப்படி மீன் பிடிக்க போனேன்னா ஒரு வாரம்? நான் சொன்னேன், மீன் பிடிக்க போகும்போது கூட என்ன எடுத்துகிட்டு போகணும்? பைபிள் எடுத்துகிட்டு போ. புதிய ஏற்பாடாவது கையில் வச்சுக்கோ, அதையாவது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்ன. அவர் சொல்கிறாரு, ஆமாம் ஃபாதர் என் போட்டில் கூட பைபிள் இருக்குது அப்படின்னாரு. நீங்கள் எங்கே போகிறீங்களோ பைபிளை எடுத்துகிட்டு போங்க. ஊரெல்லாம் சுற்றும் போது எல்லாம் பேக்கை தானே சுற்றிக்கிட்டு போகிறோம். அந்த பேக்கில் ஒரு புதிய ஏற்பாடையும் வச்சு எடுத்துகிட்டு போக பழகி கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காம இந்த ஆண்டவருடைய விருந்தில், ஆண்டவருடைய அருட்சுவை விருந்தில் நீங்கள் பங்கெடுக்காம சாப்பாடில் கையை வைக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. செட் அபார்ட் அ டைம் ஃபார் த லார்ட். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள முடியும், அது தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும், மற்றவங்களும் கடைபிடிக்கும்படி கற்றுக்கொள்ள கொடுக்க முடியும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். நான் நற்செய்தி அறிவிக்காவிடில்
அதில் நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு. பவுலடிகளார் எழுதுறார், இதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொன்னா இதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது என்னுடைய கடமை. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, சாமியாருங்க வேலை இல்லை, இது சிஸ்டருங்க வேலை இல்லை, இது யாருடைய வேலை? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய வேலை. ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க வேண்டியது. அதை அறிவிக்கலனா ஐயோ கேடு. இதுக்கு அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. தயவு செய்து எப்படியாவது ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கணும்னு எதையாவது செய்யுங்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் நற்செய்தியை அறிவிச்சே ஆகணும். இல்லாட்டி நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்பு ஒவ்வொன்றையும் தவறுனதுக்கு மேலே போகும்போது என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுத்தே ஆகணும். இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 47-48 வசனங்களை பாருங்கள். இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 47-48 வசனங்கள். எல்லா நலன்களும் நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மனமகிழ்வோடு ஊழியம் செய்யவில்லை. நீ ஊழியம் செய்யல. எனவே ஆகவே நீ பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும் ஏதுமே இல்லாத நிலையில உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு எதிராக அனுப்புற உன்னுடைய பகைவனுக்கு, உன்னுடைய எதிரிக்கு நீ பணிவிடை செய்வாய். நீ வேலைக்காரனா இருப்ப. அவர் உன்னை அழிச்சு உழைக்கிற வரைக்கும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தில் வைப்பர். வெகு தொலையிலிருந்து போதும். வசனம் புரிஞ்சுதா? நல்லா இருக்கும் போது நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யல, அதனால என்ன ஆகுமா? சோறு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்காது, எதுவுமே கையில் நிற்காது. தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது சாபம். ஆனால் பைபிளில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது என்றோ கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முதலாவது அவருடைய நீதியையும் அவருடைய ஆட்சியையும் அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து எதெல்லாம் இல்ல எதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும்? குடிக்க தண்ணீர், உண்ண உணவு, உடுத்த உடை, தேவையானது எல்லாம். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, எவன் ஒருவன் அவருடைய நீதிக்காகவும் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் உழைக்கிறானோ அவன் சாப்பாடை பற்றி, தண்ணி பற்றி, உடையை பற்றி, அவனுக்கு தேவையானவற்றை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் இறையரசுக்காக வேலை செஞ்சான் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து கொடுப்பேன்றார். அதே நேரத்தில் ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கும்போது ஒழுங்காக அவருக்கு வேலை செய்யலைன்னா தண்ணியை பிடுங்குவார், சாப்பாடை எடுப்பார், ட்ரெஸ்ஸை எடுப்பார், கையில் ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு தள்ளி நீ யாரெல்லாம் எதிரி நினைக்கிறியோ அந்த எதிரிக்கிட்டேயே. சரிதானா? ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரா? தயவு செய்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். வாழ்வையும் சாவையும் உன் கண் முன்னே வைத்திருக்கிறேன், நீயோ வாழ்வை தெரிந்து கொள். இன்னைக்கு இறையரசுக்கு கட்டி எழுப்புறதுக்கு, ஆண்டவருடைய நற்செய்திக்கு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ, பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். எல்லா நிலைகளிலும் உங்கள் தேவையை அவர் தாமே பூர்த்தி செய்வார். நீ யார்கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை உனக்கு இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிள் சொல்லுது, பணத்துக்கு பின்னாடி ஓடுறவன் கையில் பணம் நிற்காது.
சொத்து சொத்துன்னு ஓடுறவன் சொத்து சேர்த்தாலும் அந்த சொத்து அவனுக்கு எந்த பயனும் கொடுக்காது. கடைசி அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், அந்த நமக்கு எதிராக வரான்ல நம்ம எதிரி, அவனுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம தோள் மீது இரும்பு நுகத்தை வைப்பான். இரும்பு நுகத்தை வைப்பான். பிரியமான என் சகோதர சகோதரிகள், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா என் நுகம் உங்களை அழுத்தாது, அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எது அவருடைய நுகம்? இந்த இறையரசை பற்றி இந்த நற்செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்கிறது தான். யூ ஹாவ் அ சாய்ஸ். சுயநலமாக வாழ்ந்து இரும்பு நுகத்தை ஏற்றுக்கொள்ள போகிறோமா, அல்லது ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்து அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள போகிறோமா? யார் கையில் இருக்கு? இன்னைக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்காக உம்முடைய நற்செய்தி அறிவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களை ஒப்பு கொடுங்க. தோள்பட்டையில் கழுத்து பகுதியில் இருக்கிற பாரங்களோட ஒரு சில பேர் இங்கே இருப்பீங்க. அந்த பாரங்களெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்குற இந்த நேரத்திலேயே காணாமல் போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். செக் பண்ணி பாருங்கள். கழுத்தில் ஸ்பாண்டிலைட்டிஸ் பெயினோட வலிகளோடு வந்திருக்கிறவங்க, ஷோல்டர் இடத்துல பாரத்தோடு இருக்கிறவங்க, ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சவங்கள நீங்கள் ஒப்பு கொடுத்த இந்த நேரத்தில் அந்த இரும்பு நுகம் உங்களுடைய தோள்பட்டையிலிருந்து அகன்றிருப்பதை உணர்வீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Give your life to Jesus. அவர் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மரித்திருக்கிறார். அவருக்காக தன் வாழ்க்கையை கொடுக்க எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? தயாராக இருக்கிறவங்க ஒரு கையாவது உயர்த்தி, உங்கள் வலது கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை முழுசாக உங்ககிட்ட கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களே, எனக்கு வாழ்க்கையை கொடுத்தீங்களே, எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களே, என்ன உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இனி வாழும் நாளெல்லாம் உமக்கு ஊழியம் செய்வேன் ஒப்பு கொடுங்க. அப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. உங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இனி நான் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்கு சாட்சியாய் வாழ்வேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய பெருமைகளை எடுத்து சொல்லுவேன்னு சொல்லுங்க. இந்த உலக மக்கள் எத்தனை பேரை முடியுமோ அத்தனை பேரை உமக்கு சீடனாய் மாற்றுவேன்னு சொல்லுங்க. ஓ, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் மன உறுதியை அவர் ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமை உங்கள் மீது இறங்க செய்கிறார். Receive it in the name of Jesus. Hallelujah. 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 எசேக்கியேல் 33வது அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 6வது வசனம். 6 33 6. ஆனால் அந்த காவலாளி வாள் வருவதை கண்டும் எக்காலம் ஊதாமல் இருந்து அதன் மூலம் மக்கள் எச்சரிக்கப்படாமல் இருக்கும்போது வாள் வந்து அவர்களுள் எவரையாவது வீழ்த்தினால் அவர் அவருடைய குற்றத்திலேயே விழுந்து போவார். அவரது இரத்த பழியை நான் காவலாளியின் மேல் சுமத்துவேன். யார் மேல சுமத்துவேன்? தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய முன்னோர்களோ நம்மளோ கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? ஒரு காவலாளியை போல வச்சிருக்கிறார். நமக்கு தெரியும் பாவத்தில் இருந்தால் என்ன வரும்னு நல்லா தெரியும். நான் சொல்றது புரியுதா? ஒருத்தங்க வந்து அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தங்க ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளலைன்னு தெரிஞ்சோம், அவங்க நரகத்துக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சோம், அவங்களுக்கு ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தி அறிவிக்கலைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அவனுடைய பாவத்துக்கு அவன் நரகத்துக்கு போவான். ஆனால் அவன் ஆத்மத்துடைய கணக்கு யார்கிட்ட கேட்பேன்? உன்கிட்ட கேட்பேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மாவை பரலோகத்தில் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. கணவனுடைய கடமை தன் மனைவி பரலோகத்துக்கு போகணும். மனைவியினுடைய கடமை தன்னுடைய கணவன் பரலோகத்துக்கு போகணும்.
பெற்றோருடைய கடமை தன் பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு காவலாளியாக ஆண்டவர் உங்களை நியமிச்சிருக்கிறாருன்னு சொன்னா உங்க வேலையை நீங்க செய்யணும். சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்குதெல்லாம் எங்கே போய் பேச முடியாது? பரலோகத்தில் போய் எதையாவது பண்ணி அவங்க மனம் மாறுறதுக்கு செய்யணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவருடைய சீடர்கள் எத்தனை பேர்? 12 அப்போஸ்தலர்களுக்காக யோவான் எழுதின நற்செய்தி 17வது அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுவார். எப்போ ஜெபம் பண்ணுறாரு? அவருக்கு நல்லா தெரியும், படை வீரர்கள் வந்தால் இவனுங்க நம்மளை விட்டு ஓடுவானுங்கன்னு தெரியும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட இவனுங்க நம்ம கூட நிற்க மாட்டானுங்கன்னு தெரியும். கெத்செமனி பூங்காவனத்தில் 3 பேர் கிட்ட கேட்குறாரு, எப்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கும் போது என்ன பண்ணல? விழிச்சிருந்து 1 மணி நேரம் கூட இவங்க என்ன பண்ணலை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவங்களை பற்றி தெரியும். அதனால் ஜெபிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? இவங்களை நீங்கள் திடம்படுத்தும்படி நான் என்ன ஒப்பு கொடுக்குறேங்கிறார். என் சீடர்கள் ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காக நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபிக்கிறார். இப்படி தான் ஜெபிக்கிறார் தந்தைக்கிட்ட. அப்போது உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் கணவன் மாறணும், உங்கள் மனைவி மாறணும், உங்கள் பிள்ளைகள் மாறணும்னா அதுக்கு யார் ஒப்பு கொடுக்கணும்? நான் ஒப்பு கொடுக்கணும், நீ ஒப்பு கொடுக்கணும். உனக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் ஒன்று, உனக்கு இருக்கிற ஒரு, அதாவது நீ செய்துட்டு இருக்கிற ஒரு தப்பை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா அந்த தப்பை விட்டுட்டீன்னா, நான் சொல்கிறேன், இயேசு நாமத்தில் சொல்கிறேன், நீ யாருக்காக அதை ஒப்பு கொடுக்குறியோ அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். சும்மா சாப்பிட்றதை நிறுத்திட்டேன், தண்ணியை குடிக்கிறத நிறுத்திட்டேன், இந்த கதெல்லாம் இல்லை. பாவத்தை விடுங்க, உங்கள் அன்பார்ந்தவர்கள் அவர்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். மற்றவங்க விடுதலை பெறணும்னு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது அர்ப்பணிக்கணும். என்னத்தை அர்ப்பணிச்சிருக்கிற? ஜான் மேரி வியானியினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஜான் மேரி வியானி ஆர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு சாமியாராக இருந்தார். பக்கத்து பங்குலேருந்து ஒரு சாமியார் வந்து அவர்கிட்ட சொன்னார், ஐயா ஜான் மேரி வியானி இவன் மக்களை பாரு, எவ்வளோ நல்ல மக்களாக இருக்கிறாங்க, டெய்லி ஜெபம் பண்ணுறாங்க, பூசைக்கு வராங்க, இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாங்களே, என் மக்களும் இருக்குதுங்களே, சண்டே கூட கோயிலுக்கு வர்றதில்லை, இதுங்களை என்னத்தான் சொல்கிறது? பக்கத்து ஊரே. அப்போ ஜான் மேரி வியானி அவர்கிட்ட கேட்டாராம், ஃபாதர் உங்கள் மக்களை பற்றி புலம்புறீங்களே, ஆனால் இந்த மக்களுக்காக நீங்கள் எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்தீர்கள்? எத்தனை மணி நேரம் நற்கரணையினாக முழங்காலிலிருந்து இந்த மக்களுக்காக ஜெபிச்சிங்க? எத்தனை நாட்கள் கற்கள் மீதும் முட்கள் மீதும் நீங்கள் படுத்து பரிகாரம் செஞ்சீங்க? எத்தனை இரவுகள் நீங்கள் ஜெபத்தில் கழிச்சிங்க? தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க, நம்மை சார்ந்தவர்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும்னா நம்முடைய பாவ வழிகளை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? விலகணும். எதெல்லாம் நம்மளை கட்டி வச்சிருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கணும். நம்மளை கட்டுப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்தில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பலருடைய கட்டுகளை உடைத்தெறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 11வது வசனம். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 11வது வசனம். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் யாரை வென்றார்கள்? அழகையை. அப்ப நீங்க பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுக்கு 2 காரியம் நீங்க செய்யணும். ஒன்று, இயேசுவினுடைய ரத்தத்தினால விடுதலை உண்டு என்பதை நீங்கள் விசுவசிக்கணும். அந்த ரத்தத்தை உங்களுடைய கவசமாக நீங்கள் பயன்படுத்தணும். 2வது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்றத விசுவாச சத்தியமாக அறிவிக்கணும், சான்று பகரணும். நான் பாவியாக இருக்கும்போது ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை மீட்டெடுத்தாருன்னு இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். எப்படி அழகையை ஜெயிக்க முடியும்? எப்படி பிசாசை ஜெயிக்க முடியும்னா, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புத அதிசயங்களுக்கு நீ சான்று பகர வேண்டும். வாயை திறந்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு பேசுங்க. ஃப்ரெண்டை பார்க்க போனால் தேவையில்லாத புரணி பேசுறதை நிறுத்துங்க, டைம் பாஸ் பண்ணுறது நிறுத்துங்க, தேவையில்லாததை பேசுறதை நிறுத்திட்டு ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாருன்றதை பேச கற்றுக்கொள்ளுங்க.
ஆண்டவரை பற்றி பேசுறதுக்காக நண்பர்களை சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கும்பலில் உக்காந்தா இதுங்க நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்கன்னா அந்த கும்பலில் உட்காராம உஷாராக இருங்க. தீயோர் கூட்டத்தில் சேராதவர், தீமைகள் எதுவும் செய்யாதவர், அவனை இறைவன் என்று மனைத்து ஆசீர்வதித்திருவார். அதான் பைபிளில் இருக்கு. எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாதுன்னு தெளிவாக இருங்க. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புத அதிசயங்களை பேசுங்க. மூட நம்பிக்கைகளை பற்றி பேசாதீங்க. இதுதாங்க எங்கள் பயக்க வைக்கும், இதுதான் எங்கள் முன்னோருடைய பயக்க வைக்கும். பயக்க வைக்கத்தில் தூக்கி குப்பைத்தட்டில் போட்டுப்போங்க. சாட்சி சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் உறுதியாக நில்லுங்க. அதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். இறை வார்த்தையை அறிவி, இறை வார்த்தையை அறிவியுங்கள். வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கலனாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. இதை செய்யறதுல எப்படி இருக்கணுமா? கருத்தாயிரு. சான்ஸ் தேடிக்கிட்டே இருக்கணும். எனக்கெல்லாம் நல்லா தெரியும், ஆட்டோவில் போகும்போதெல்லாம் பல சகோதரர்கள், சார் அவங்களுக்கு தெரியாது நம்ம ஃபாதர்னு, சார் ஆண்டவரை பற்றி உங்ககிட்ட 2 வார்த்தை சொல்லலாமா, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆட்டோக்காரங்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா இல்லையா? எங்கே போனாலும் சான்ஸ் கிடைச்சாலும் சரி, சான்ஸ் இல்லைனாலும் நீங்களே சான்ஸை உருவாக்கி யாரை பற்றி பேசணும்? ஆண்டவரை பற்றி பேசுங்க. எப்படி ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு பேசுங்க. கொஞ்சம் நெஞ்சம் செஞ்சிருக்காரு, கொஞ்சம் நெஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவோ செய்திருக்கிறார். சொல்ல ஆரம்பிச்சா நமக்கு நேரமும் பத்தாது, காலமும் பத்தாது, நாட்களும் பத்தாது. அவ்வளோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, வாய்ப்பு இருக்கும் பொழுதும் சரி, வாய்ப்பு இல்லைனாலும் ஆண்டவரை பற்றி பேச கற்றுக்கொள்ளுங்க. அதில் கண்ணும் கருத்துமா இருங்க. சும்மா குத்தம் கண்டுபிடிக்கிறதுலையும், கோழி மூட்டுறதுலையும், ஒருத்தனை உசு பேத்துறதுலையும் கண்ணும் கருத்துமா இருக்காதீங்க. ஆண்டவரை பற்றி பேசுறதுல கண்ணும் கருத்துமா இருங்க. 2வது, உங்களுடைய செயல்பாட்டில் ஆண்டவருக்கு சாட்சியாக நில்லுங்க. மத்தேயு எழுதிய செய்தி 5வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5:16. இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. உங்களுடைய ஒளி மனிதர்களுக்கு முன்னாடி ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு, அப்பொழுது அந்த மக்கள் உங்கள் நல்ல செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கும்ல, நம்ம சொல்கிற அறிவுரையெல்லாம் கேட்டுக்கும். எப்படி பிள்ளைங்க நம்ம சொல்கிற அறிவுரையெல்லாம் கேட்டுக்கும். ஆனால் என்ன செய்யும் தெரியுமா? அதுக்கிட்ட சொல்லாமல் நம்ம செய்கிறோம் பாருங்க, அதை தான் பார்த்து செய்யும். நான் ஆண்டவரை விசுவசிக்கிறேன் சொன்னால் மட்டும் பத்தாது. விசுவாசம் உடையவர்கள் எப்படி வாழ்வாங்களோ அப்படி வாழ கற்றுக்கொள்ளணும். நிறைய இளைஞர்கள் என்கிட்ட சொல்கிறது, நிறைய பசங்க ஒரு வயசுக்கு மேலே கோயிலுக்கு வர மாட்டாங்க. அப்போ நான் கேட்பேன், டேய் நீ டெய்லி பூசைக்கு வந்துட்டு ஆல்டர் சர்வராக இருந்த, டெய்லி பூசை உதவி செஞ்சுட்டு இருந்த, இப்போ என்னடா கோயிலுக்கே வரதில்லை? அப்போ பசங்க சொல்கிறது என்ன தெரியுமா? ஃபாதர், எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, எங்கள் அம்மா அப்பா ரெகுலராக டெய்லி பூசைக்கு வந்தாங்க, அவங்கள பார்த்து தான் நான் கோயிலுக்கு வந்தேன். ஆனால் இப்போ விவரம் தெரியும் போது தெரியுது, இவங்க கோயிலுக்கு வரும்போது வேறு மாதிரி இருக்கிறாங்க, வீட்டுக்கு போனால் இது வேற வாய் அது வேற வாய் ஆயிடுது. எனக்கு இது பிடிக்கல ஃபாதர் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், எங்கே நானும் அவங்கள மாதிரி ஆயிடுவேனோ பயமாக இருக்குது ஃபாதருங்கிறான். அவன் உண்மையை சொன்னானோ பொய்யை சொன்னானோ, பிரியமான என் சகோதர சகோதரிகளே, விசுவாசம் என்பது வார்த்தைகளால் மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும், செயலில் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நினைக்கிறவங்க அவங்க வாழ்க்கை முறையை மாற்றணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதுக்கு மேலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்கள அர்ப்பணிச்சிருக்கிறீங்க,
இதுக்கு மேலே இதுதான் எங்கள் பரம்பரை வழக்கம், இதுதான் எங்கள் பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் எங்கள் வழக்கம்னு பேசவே கூடாது. வீட்டில் ஒரு சாவு நடந்தால் போதும், வீட்டில் ஒரு கல்யாண காட்சி நடந்தால் போதும், ஒரு நிச்சயதார்த்தம் வந்தால் போதும், வீட்டில் 2 பேரும் வந்து உட்காந்துக்கும். இது பண்ணு, அதை பண்ணு, காலை வை, கையை வை, இங்கே வை, அங்கே வை. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மூதாதையர்களின் வழிகளை நீங்கள் விட்டு விலகணும். ஒரு காலத்தில், முற்காலத்தில், கலாத்தியர் 4:8 நினைக்கிறேன், இல்லை 8:4 இருக்கும். ஒரு காலத்தில் கடவுள் யார் என்று அறியாதிருந்தபோது, உண்மை கடவுள் யார் என்று அறியாதிருந்தபோது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்களாம்? கடவுள் அல்லாதவற்றை அவங்க தெய்வமாக வழிபட்டாங்க. ஆனால் இன்றைக்கோ உண்மை கடவுள் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்னும் சொல்லப்போனா அவரே உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்க திரும்ப அந்த வழிகளுக்கு போறது நியாயமா, நியாயம் இல்லையா? நியாயமே கிடையாது. ஒரு காலத்தில் அவங்களுக்கு தெரியாது, உண்மை கடவுள் யாருன்னு தெரியாது. சூரியனை நம்பினாங்க, சந்திரனை நம்பினாங்க, நட்சத்திரங்களை நம்பினாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்பிட்டு கிடந்தாங்க. இயேசுவை நம்புறவன் அதெல்லாம் நம்பக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், 30வது நாள், 40வது நாள், 16வது நாள், இந்த பேச்சுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கக்கூடாது? ஒருத்தர் இறந்துட்டாங்களாம், அடக்கம் செய்ய வேண்டியது நம்ம கடமை. கொண்டு போய் அடக்கம் செய்யுங்க. சனிக்கிழமை செத்தான்னு சொல்லிட்டு கோழி வெட்டிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, நான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே கணக்கு கொடுத்து அந்த இதெல்லாம் விட்டுருங்க. பைபிளுக்கு புறம்பாக இருக்கிற எல்லா பழக்க வழக்கங்களையும் விட்டுருங்க. உங்கள் செயல்களை பார்க்கும் பொழுது நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் என்று உங்கள் குடும்பத்தினர் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்றது புரியுதா இல்லையா? தீர்மானமாக இருங்க. என் வீட்டில் கிடையாது, முடியாது. நல்ல நேரம் பார்க்க மாட்டேன், கெட்ட நேரம் பார்க்க மாட்டேன். கல்யாணத்தில் முகூர்த்தத்தை பார்க்குறத நிறுத்துங்க. ஜாதி பார்த்து மாப்பிள்ளை எடுக்கிறது, பொண்ணு எடுக்கிறத நிறுத்துங்க. எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுங்க, ஆண்டவர் வரமாட்டார். நீ நல்ல நேரத்தில் கல்யாணம் வச்சா ஊரே வரும், பூ போட்டு ஆசீர்வதிக்கும். யார் வரமாட்டா? நான் பொறுப்பு இல்லை. நல்ல நேரம் பார்த்து நான் சமீபத்தில் பார்க்குறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல நேரத்தில் பார்த்து பார்த்து கல்யாணம் கட்டி வச்சு 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. உன் நல்ல நேரத்தை தூக்கி எந்த குப்பையில் போடுறது? நான் சொல்கிறது புரியுதா? ஏன்? மழலை செல்வம் கடவுள் கொடுக்கும் பரிசு, அப்படி தானே போட்டிருக்க பைபிளில். ஏன் உங்களுக்கு அந்த பரிசு இல்லை? ஏன்னா ஆண்டவர் தான் வரலையே, வந்தால் தானே பரிசு கொடுப்பாரு. ஏன்? இவங்க ஆண்டவரை நம்பலை. எதை நம்பினாங்க? நல்ல நேரத்தை நம்பினாங்க. நீங்கள் எதை நம்புறீங்கன்னு தீர்மானம் பண்ணிக்கோங்க. உங்கள் செயல்களில் நீங்கள் ஒளிரும் நட்சத்திரங்களாக வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 42வது வசனம். மத்தேயு 10:42. சீக்கிரம் சீக்கிரம். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதனால ஒரு கிண்ணம் குளிர்ந்த ஒரு கிண்ண தண்ணி கொடுத்தா கூட தம் கைமாறு பெறாமல் போகார். எப்படி? இந்த பாருங்க, நீங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுக்கும் எதை செஞ்சாலும் அதுக்கு கைமாறு உங்களுக்கு கிடைக்காம இருக்கவே இருக்காது. ஒரு கிளாஸ் தண்ணி, இப்போ நீங்கள் இருக்கிறேன், நச்செய்தி அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், யாரோ ஒருத்தர் இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சவங்களுக்கு கூட ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் சின்னதாக எது செஞ்சாலும் அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் கைமாறு பெறாமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நற்செய்தி அறிவிங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை மேலும் மேலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீத்து 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள்.
தீத்து 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள். நற்செயல்களை செய்வதில் நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீ முன்மாதிரியாய் இரு. எப்படி இருக்கணுமா? முன்மாதிரியாய் இரு. இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருப்பீங்க. சும்மா வாயில் நற்செய்தி அறிவித்தா மட்டும் பத்தாது, என்னுடைய செயல்கள்லையும் நான் ஆண்டவருக்கு சொந்தமானவனு காட்டணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நல்லது செஞ்சால் போதும் மோட்சத்துக்கு போயிடலான்னு நினச்சிக்கிறாங்க. எவன் ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலையோ விசுவசிக்கலையோ அவனால் சுயநலம் இல்லாமல் நல்லது கூட செய்ய முடியாது. நிறைய பேர் நல்லது செய்கிறாங்க, நல்லா பாருங்களேன். ஆனால் அந்த நல்லது செய்கிறதுலையும் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயத்தை எடுப்பாங்க. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. யாரோ சொன்னாங்க நல்லது செஞ்சால் மோட்சத்துக்கு போயிடலாம். நீ நல்லது செஞ்சாலும் மோட்சத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் மோட்சத்துக்குள்ளே போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருத்தூதர் பணி 16வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள். இந்த விசுவாசத்தினால தான் நீங்களும் உங்க குடும்பமும் மீட்படைய முடியும். நீங்கள் நல்லது செய்கிறதுனால இல்லை. நீங்கள் நல்லது செய்கிறதுனால ஆண்டவருக்கு சாட்சின்றதை அறிவிப்பீங்க. நீங்கள் நல்லது செய்கிறதுனால நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீங்கன்றது இந்த உலகத்துக்கு காட்ட முடியும். ஆனால் நீங்கள் மீட்படையணும்னா அதற்கு ஒரே வழி என்னது? ஆண்டவராகிய இயேசு மீதும் அவர் கொடுத்திருக்கிற வசனத்தின் மீதும் நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும், அவர்கள் நட்புறவிலும், அப்பம் பிடுவதிலும், இறை வேண்டலிலும், ஜெபத்திலும் உறுதியாய் நிலைச்சிருந்தாங்க. ஆதி கால திருச்சபை எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த 4 விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. முதலாவது திருத்தூதருடைய போதனையில. இப்ப அந்த போதனை எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கு. நீ நல்ல கிறிஸ்தவனா இருக்கணும், வல்லமை மிக்க திருச்சபையாக நம்மளுடைய திருச்சபை இருக்கணும்னா எதை சார்ந்து இருக்கணும்? இறை வார்த்தையை சார்ந்திருந்தா மட்டும் போதாது. அதுக்கு அடுத்தது என்னது? நட்புறவுல இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசினா என்ன குறைஞ்சு போக போகுது? எல்லாருக்கூடையும் நட்புறவில் இருந்தால் என்ன குறைஞ்சி போக போகுது? ஆனால் கவனிச்சுக்கோங்க, நம்மளுடைய நட்பு எதை சார்ந்திருக்கணும்? இறை வார்த்தையை சார்ந்திருக்கணும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த தியான மையங்கள் நடத்தி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி கூடி ஜெபிக்கிறதெல்லாம் எதுக்கு? ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு ஐக்கியம், ஒரு ஒன்றிப்பு, ஒரு நட்புறவு. இதுதான் என்ன பண்ணும்? நம்ம கொஞ்சம் லைட்டாக அனல் குறைஞ்சாலும், கொஞ்சம் விசுவாசத்தில் தளர்ந்தாலும் இந்த ஐக்கியம் என்ன பண்ணும்? இந்த கூடுகை என்ன பண்ணும்? இந்த ஃபெலோஷிப் என்ன பண்ணுன்னா நம்மளை இன்னும் தீ மூட்டும் இல்லையா? ஒரு வத்தி பெட்டி வச்சு கொளுத்துறதும், 5 வத்தி பெட்டி சேர்ந்து இருக்கிறதும், ஒரு குச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதும், ஒரு 10 விறகு சேர்ந்து எரியும் போது இருக்கிற எஃபெக்டே வேற மாதிரி. புரியுது இல்லையா? ஆக நீங்கள் நல்ல சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லார்கிட்டையும் நட்புறவோடு பழகணும். இறை வார்த்தையை அடிப்படையாக வச்சு நீங்கள் உங்களை நட்புக்களை திடப்படுத்தி கொள்ளணும். அப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து சொல்லுவாங்க, இது பரிசுத்தமான ஃப்ரெண்ட்ஷிப். இதுங்க சேர்ந்தாலும் எவக்கூடிய கெடுக்கணும்னு பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் அப்படி தான், 4 பேர் சேர்ந்துட்டா வேற யார் பற்றி பேச மாட்டாங்க. இவங்க குரூப்லேயே ஒருத்தன் வராமல் இருப்பான் பாருங்க, அவனை பற்றி தான் பேசுவாங்க. அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னியோட என்ன பண்ணணும்? வெட்டி தூக்கி போடுங்க.
ஆண்டவருக்குள் நல்ல நட்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். வசனத்தை பேசுகிற நட்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை சாட்சி சொல்வதற்கு தேவையான நட்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இப்படி தான் ஆதி திருச்சபை வளர்ந்தது. பிரேக்கிங் ஆஃப் பிரெட் திருப்பலியில் நிறைந்திருங்க. பரிசுத்த பலி பூசையில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தில் பங்கெடுங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தில் பங்கெடுங்க, அதை சாப்பிடுங்க. இந்த பாருங்க, நற்கருணை ஆராதனை நல்லது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அதையே ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. என்ன ஃபாதர் இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், ஏன் தெரியுமா? நற்கருணை சாப்பலுக்கு போனால் மட்டும்தான் ஜெபிப்பேன்னு மாற்றிட்டாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நற்கருணை சாப்பலுக்கு போகிறது தப்பு இல்லை, நற்கருணை நாதரை தேடி போவது தப்பு இல்லை. ஆனால் நற்கருணை இருந்தால் மட்டும்தான் ஜெபிப்பேன்னு மாறிட்டீங்கன்னா சம்திங் ராங். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் உட்காந்து ஆராதிக்கணுன்றதுக்காக ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்தலை. நீங்கள் திவ்ய நற்கருணையை, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் சாப்பிட்டு குடித்து இன்னொரு நற்கருணை, என்ன சொல்கிறது, நடமாடு நற்கருணை பேழையாக மாறணுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது உடலை உண்டு இரத்தத்தை குடிக்கிறவன் நிலைவாழ்வு பெறுவான் சொல்லியிருக்கே தவிர, முழங்காலிட்டு ஆராதனை செய்கிறவன் நிலைவாழ்வு பெறுவான்னு பைபிளில் சொல்லலை. இப்படி சொன்னோன்னே சாமியார் ஆராதனைக்கு எதிராக பேசுகிறாருன்னு சொல்லாதீங்க. ஆராதனை செய்யுங்க, ஆனால் யூக்ரிஸ்டிக் சாப்பலில் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன்ற மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்க. எவன் ஒருவன் தன் சொந்த வீட்டிலையும் அவன் வேலை பார்க்குற இடத்துலையும் தான் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னத்தை உணரலையோ, அவன் நற்கருணை சாப்பல்லையும் போய் தேவ பிரசன்னத்தை உணர போகிறது இல்லை. நான் பார்க்குறேன், பூசையில் இருப்பாங்க, பூசையில் பக்தியாக வந்து ஆமேன் முட்டி போட்டு பக்தியாக நன்மை வாங்குவாங்க. ஏஞ்சி போகிறதுக்குள்ளே பக்தியெல்லாம் காண போயிடும். பார்த்துருக்கீங்களா? எப்படி நம்மளை எங்கே பார்க்கறது? கண்ணாடி இருந்தால் பார்த்துருக்கலாம். ஆமாம், நன்மை வாங்குற வரைக்கும் பக்தி, வாங்கின உடனே என்ன ஆகிடும்? பக்தியெல்லாம் முத்திரும். அப்புறம் ஒரே கதை தான். அதில் இந்த கிறிஸ்மஸ் மாஸுக்கு ஈஸ்டர் மாஸுக்கு மட்டும் போயிடக்கூடாது. எவன் என்ன புடவை, என்ன நெக்லஸ்ஸு, என்ன செட்டு, உண்மையா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? ஆனால் பாருங்களேன், அதே 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 பூசையில் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கதிர் பாத்திரத்தில் மட்டும் சாமியார் எடுத்து வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும்? காணாமல் போன பக்தி திடீர்னு வந்துடும். இப்போ நான் கேட்குறேன், இது உண்மை பக்தியா இல்லை போலி பக்தியா? தயவு செய்து இதெல்லாம் மாற்றிக்கணும். இது வேற யாரும் ஏமாத்தலை, நம்ம யாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நிறுத்துங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ உலகம் மட்டும் முடியும் மட்டும் நான். எல்லாரும் கூடலாம் இல்லை, எல்லாரும் கூடலாம் இல்லை. யாரெல்லாம் அவர் சொன்னார் இல்லையா, உலகெங்கும் போய் படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள், எல்லாரையும் சீடரா மாக்குங்க, தந்தை மகன் தூயாவியின் பேரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்க. அப்பதான் சொல்றாரு, இதோ உலகம் முடியும் மட்டும் நான் இதெல்லாம் செய், உன் கூட இருப்பேன். நீ பாட்டுக்கு ஊருக்குடியை கெடுத்துக்கிட்டு இல்லாதது போல அதெல்லாம் பேசிக்கிட்டு ஊரில் இருக்கிறவனா வம்பு எடுத்துட்டு ஆமாம் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னா எப்படி இருப்பார்? இருப்பாரா? குழந்தை கூட சொல்லி இருக்க மாட்டார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கடைசியாக இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி 10வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 10:41. இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய எல்லா கைமாறையும் அவர் பெறுவார். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை அறிவிக்கிறதுலையும் ஊழியம் செய்கிறதுல இதுவும் ஒரு வகை. என்னது?
ஆண்டவர் பல ஊழியக்காரங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவருடைய நற்செய்தியாளர்களை கொடுத்துருக்கிறாருன்னா அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை ஒருத்தவங்க பேசுகிறாங்க, உண்மைக்கு சான்று பகர்றாங்க, என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களுடைய ஊழியத்தினாலையும் அவங்க ஆண்டவருக்கு பணி செய்கிறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் பங்காளியாக. அதனால தான் யாராவது ஊழியம் செய்கிறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அருளாலயத்திலே நிறைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அருளாலயத்தில் டைரக்டராக இருக்கிற ஃபாதருக்கு உதவி செஞ்சு அந்த ஊழியத்தை இன்னும் திடப்படுத்துகிறாங்க. அதனால் என்ன நடக்குது? இந்த ஊழியத்தினுடைய பலன்களும் ஆசீர்வாதங்களும் அத்தனை வாலண்டியர்ஸ்க்கு என்ன பண்ணுது? கிடைக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ஆண்டவர் உங்களை ஊழியம் செய்ய அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் மினிமமாக செய்யக்கூடிய ஊழியம் என்ன தெரியுமா? மினிமம் ஊழியக்காரர்களை அவர்களுடைய பணிக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரியும்? ஊழியக்காரன் ஆண்டவருடைய வார்த்தையில் நிற்கிறானா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் நிற்காம கதையாக சொல்கிறாரா, உஷாராகி எஸ்கேப் ஆகிடுங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒருத்தர் ஆண்டவருடைய வார்த்தையில் நிற்கிறாரா, நில்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் நிற்கலையா என்ன பண்ணணும்? கம்முன்னு போயிடுங்க. அங்கே போய் உட்காந்து வியாக்கியானெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரங்க நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவர் சொல்கிறார், இவன் என் வேலைக்காரன், உன் வேலைக்காரன் நீ பாரு, என் வேலைக்காரனை. இதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும்? டக்குன்னு சொல்கிறேன், எனக்கு நேரம் இப்போ முடியுது. அதனால் வசனங்களை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்லுது அந்த வசனம்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது மத்தேயு 25:21 பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ இதெல்லாம் செய்தினார் என் தந்தையினுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள முடியும், பரலோகத்துக்குள்ளே உன்னை வரவேற்றுக்கொள்வேன். தானியேல் 12:3 வாசிக்கிறோம், அவர்கள் ஒளிரும் நட்சத்திரங்களைப் போல் ஒளிர்வார்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறாங்களோ அவர்கள் விண்ணக திருக்கூட்டத்தில் சேர்ந்து கொள்வார்கள். அவர்களுக்கு பரலோக மகிமையில் ஆண்டவர் பங்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கிறோம், முதலாவது அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், மற்றது அனைத்தும் உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கும் பொழுதே எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் கட்டளை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரலோக ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, இந்த பூமிக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதிய நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இதோ உலகம் முடிய மட்டும் நான் அவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு அகன்று போகவே போகாது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாக்கோபு 5:20 இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 5:20 யாக்கோபு 5:20. சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்ப செய்தால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் தப்பான வழிகளில் போகும்போது நீங்கள் இறைவார்த்தையை கொண்டு அவர் மனமாற செய்தால் மனம் திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும், அந்த அழிவிலிருந்து நீங்கள் அவரை மீட்டெடுக்க முடியும். இரண்டாவது, திரளான பாவங்களை போக்குபவர் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். என்னது? திரளான பாவங்களையும். பாவம் எல்லாம் போகணும்னா நற்செய்தி அறிவிக்க கற்றுக்கொள்ளுங்க. அன்றைக்கி ஒரு சகோதரி, எங்கள் ப்ரேயர் குரூப்பில் இருக்க சகோதரி பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஷேர் பண்ணாங்களாம், ஆண்டவரால் தொடப்பட்ட நாள்லேருந்து அவங்க பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவைலாம் பைபிள் படித்து முடிச்சிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் 11 முறை விவிலியத்தை வாசிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு தடவை பைபிளை முழுசாக வாசித்து முடிக்கிறதுக்குள்ளே என்கிட்ட இருந்த ஒரு பாவம் என்னை விட்டு வெளியில் போயிடுச்சு. அப்போ இறை வார்த்தை நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது, நம் வாழ்க்கைக்கு ஒரு புது உற்சாகத்தை தருகிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் உடனடியாக என்ன செய்ய வேண்டி இருக்குது? திருத்தூதர் பணி 34வது அதிகாரம்
29வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், திருத்தூதர்கள் எல்லாம் தைரியத்துக்காகவும் வாய்ப்புக்காகவும் ஜெபிச்சாங்க. ஆண்டவர் உங்களுக்கு தைரியம் கொடுக்கணும்னு ஜெபிங்க. எந்த நேரத்திலையும் ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்ல உங்களுக்கு தைரியம் கொடுக்கணும்னு ஜெபிங்க. 2 திமோத்தி 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கிறோம். எவன் ஒருவன் இறை வார்த்தையினால நிறைஞ்சிருக்கிறானோ அவனால் மற்றவங்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்க முடியும். ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்கணும்னா முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பைபிளில் வசனம் சொல்லி கொடுக்கணும்னா நமக்கு முதல்ல வசனம். அதனால் கொஞ்சம் வசனங்களை மனப்பாடம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. டெய்லி வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க. சும்மா படித்தா மட்டும் பத்தாது, அதை என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணுங்க. வார்த்தை மனப்பாடம் பண்ண அது உங்கள் சிஸ்டத்தில் கலந்துரும். உங்கள் செயல்களில் வார்த்தையாக வெளியில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக பேசும் பொழுதே ஆண்டவருடைய வசனம் தான் வெளியில் வரும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, எல்லா நேரத்திலையும் பவுலடிகளாக ரெடியாக இருந்தது போல நீங்களும் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க ரெடியாக இருங்க. பிலிப்பியர் 2:15 வாசிக்கிறோம், பவுலடிகளார் எல்லா சூழல்களையும் சாட்சியாக நிற்கும்படி, எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். 1 பேதுரு 2:21 இது வாசிங்க. 1 பேதுரு 2:21. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று என்ன பண்ணியிருக்கிறாரா? என்ன வச்சிருக்கிறாரா? எல்லாம் என்ன வாசிங்க, என்ன போட்டிருக்கு? யாருக்கு முன்மாதிரிகை? அப்படின்னா என்ன அர்த்தம்? தயவு செய்து இவங்களையும் அவங்களையும் முன்மாதிரியாக வச்சுக்காதீங்க. எந்த சாமியாரையும் முன்மாதிரியாக வச்சுக்காதீங்க. ஒரே ஒருவரை உங்களுக்கு முன்மாதிரியாக வச்சுக்கோங்க. அவரே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார். வாசிங்க. எனவே நீங்களும் அவருடைய அடிச்சுவட்டுகளை, இதுக்காகவே எதுக்கு அழைக்கப்பட்டீங்க? தயவு செய்து புரியுங்க. வின்சென்டே போல அடிச்சோட்டில் நடக்கிறதுக்கு இல்லை, பவுலினுடைய அடிச்சோட்டில் நடக்கிறதுக்கு இல்லை, மாதாவினுடைய அடிச்சோட்டில் நடக்கிறதுக்கு இல்லை, சாமியாருடைய அடிச்சோட்டில் நடக்கிறதுக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நடக்கிறதற்காக தான் நீங்களும் நானும். இது யார் சொன்னது? ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு எதிர்ப்பு வந்தாலும் சரி, பர்சிக்யூஷன் வந்தாலும் சரி, உங்களை அடித்து உடைச்சாலும் சரி, கவலையே படாதீங்க. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு கைமாறு தரவர் நாம் சுமக்கிற எல்லா சிலுவைகளுக்கும் நிச்சயம் கைமாறு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், நீங்கள் ஆசீர் பெற்ற அற்புதமாக அவருடைய மகிமையில் நிறைந்த பரிசுத்த இனம் என்பதை ஒருபோதும் மறவாமல் இருங்கள். அதற்காக உங்களை ஒப்புக் கொடுக்க யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ எழுந்து நின்று ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இந்த கடைசி நாளில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வாக்குறுதிகளின் வழியாக நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய பணிக்கென்று அர்ப்பணிப்போம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா,
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? நான் சொல்ற ஜெபத்தை என்னோட. விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வாழ்நாள் எல்லாம் உமக்கே ஊழியம் செய்வோம். நானும் என் வீட்டாரும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என் சந்ததி முழுவதும் உமக்கே ஊழியம் செய்வோம். உமது நற்செய்தி அறிவிப்போம். அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளும் தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பலத்த கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அற்புதம், அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத, 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 கவலைப்படாத. அற்புதங்கள்